செல்போன் நம்ம வாழ்க்கைய வசதியாக்கி இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதே சமயம் அது நம்ம உடம்ப மெல்ல மெல்ல அரிச்சிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. தலைவலி, கண் எரிச்சல்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு பல புதுவிதமான நோய்களுக்கு இந்த செல்போன் தான் அஸ்திவாரமா இருக்கு. திரைய தேய்க்கிற நம்ம விரல்களுக்கு தெரியாது அது நம்ம உடம்பையே தேய்ச்சிட்டு இருக்குன்னு. வாங்க இத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல நம்ம கண்கள். மணிக்கணக்கில் அந்த சின்ன திரைய பார்த்துட்டு இருக்கிறதுனால டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் ஏற்பட்டு கண் பார்வை மங்குறது, கண்ணுல நீர் வர்றது போன்ற பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்லாம நம்ம போனை பாக்குறப்போ நம்ம கழுத்தை வளைச்சு பாக்குற அந்த பொசிஷன் இருக்கே, அது நம்ம முதுகு தண்டுக்கும் கழுத்து எலும்புக்கும் மிகப்பெரிய அழுத்தத்தை தருது. இதை இன்னைக்கு டாக்டர்ஸ் டெக்ஸ்ட் நெக் அப்படின்னே சொல்றாங்க. முக்கியமா இரவு நேரங்கள்ல போன்ல இருந்து வர அந்த நீல நிற ஒளி நம்ம தூக்கத்தை கெடுத்து அஜீரண கோளாறுல இருந்து இதய பாதிப்பு வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுது. கை விரல்கள்ல ஏற்படுற வலி, நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இந்த உடல்நல பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 மணி நேரமாவது நிம்மதியா தூங்குங்க. அந்த நேரத்துல போனை உங்க தலைக்கு பக்கத்துல வைக்காதீங்க. போன் பாக்குறப்போ 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை திரைய விட்டு தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை பாருங்க. இத 20-20-20 விதின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க போனை கண்ணுக்கு நேரா வச்சு பார்க்க பழகுங்க. இதனால கழுத்து வலி வராம தடுக்கலாம். போன்ல இருக்கிற நேரத்தை குறைச்சிட்டு உடற்பயிற்சிக்கும் விளையாட்டுகளுக்கும் கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளால எதையும் அனுபவிக்க முடியும். செல்போன்ல சார்ஜ் தீந்து போனா பதறோம். ஆனா நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி குறையிறப்போ நம்ம கவலைப்படுறதே இல்லை. உங்க போனை ரீசார்ஜ் பண்றதை விட உங்க உடம்ப ரீசார்ஜ் பண்றதுல அதிக கவனம் செலுத்துங்க.